அண்ணா மாமன் மூவி பாத்தீங்களா எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கு சார் படம். சூரி சூப்பரா பண்ணியிருந்தாரு. அந்த தாய் மாமன்ற அந்த இதை நடிக்கல வாழ்ந்துருக்காரு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குண்ணா. கருடன் படத்துல நம்ம நடிச்சிருந்தாலும் அதோட நல்லா இருக்கு. ஒரு மாமாவுக்கும் தங்கச்சி பையனுக்கும் உள்ள பாண்டிங் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம், நல்லா சூப்பரா இருக்கு, எமோஷனலா இருக்கு, சென்டிமெண்ட் படம் தான். நல்லா இருக்கு. சூரி தான் நல்லா கதை எழுதிக்காப்ல. நல்லா தான் இருக்கு படம். நல்லா தான் இருக்கு. சூரி ஃபர்ஸ்ட் காமெடியனா இருந்திருக்காரு, சைடு ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இப்போ ஹீரோவா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது இந்த மாதிரி ஃபேமிலியா பார்த்தா நல்லா இருக்கும். அப்புறம் தாய்மாமன் அவங்க கதையை வச்சு எடுத்திருக்காங்க. அதாவது இது வரைக்கும் இருந்த பார்த்த சூரி வேற, இந்த படத்துல நம்ம பாக்குற சூரி வேற. அந்த அளவுக்கு எமோஷனலா நல்லா ஃபீல் பண்ணி நடிச்சிருக்காரு. படம் ஒரு மாதிரி சென்டிமெண்டா நல்லா ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம் தான். ஃபர்ஸ்ட் சூரி ஒரு காமெடியனா இருந்தாரு, அதுக்கப்புறம் இப்ப ஹீரோவா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே ஒரு கதை எழுதி டைரக்ட் ஆகி வந்திருக்கு இந்த படம். பார்த்தது நல்லா இருக்கு. சூரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்டர் எல்லாமே ஒரு சென்டிமெண்டான ஃபேமிலியான படம், நல்லா இருக்கும், பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோவா இருந்து இப்போ அவரே கதை கிரியேட் பண்ணி அவரே கதையெல்லாம் எழுதி எல்லாம் பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருக்கு. தாய் மாமாவா பார்க்காம அப்பாவா பார்க்குறான் அந்த பையன். சொல்லலாம் ஒரு ஃபேமிலியே பார்க்கலாம். சூரியோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு. சூரி அருமையாக நடிச்சிருக்காரு. அதுவும் ஒரு காமெடியாக இருந்து இப்போ ரொம்ப ஒரு ஹீரோவாக மாதிரி நல்ல அருமையான நடிப்பை கொடுத்துருக்காரு. தன்னோட சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிட்டு நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு, மூவி செம்மையா இருக்கு. இது எப்படின்னா ஒரு தங்கச்சி பையனுக்கும் மாமாக்கும் உள்ள பாண்டிங் தான் இந்த மூவியோட ஸ்கிரிப்டே. நல்லா இருக்கு, மூவி சூப்பரா இருக்கு, நீங்களும் பாருங்க. அதாவது சின்ன குழந்தையில இருந்து அந்த தாய் மாமன்ற உறவு நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தாய் மாமன்ற உறவு கடைசி வரைக்கும் வரும். அந்த தாய் மாமன்றத நிரூபிச்சிருக்காரு. அதாவது இது வரைக்கும் இருந்த பார்த்த சூரி வேற, இந்த படத்துல நம்ம பாக்குற சூரி வேற. அந்த அளவுக்கு எமோஷனலா நல்லா ஃபீல் பண்ணி நடிச்சிருக்காரு. ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி இந்த படம் பண்றாரு. டைரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம விலக படம் எடுத்தாருல, அவர் தான் டைரக்டர். எப்படி நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் காமெடியா இப்போ ஹீரோவா இருக்காரு, நல்லா தான் இருக்கு. ரிட்டர்ன் படத்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதா இல்ல ஓகே ஆவரேஜ் தான்? நல்லா இருக்குண்ணா, அது மாதிரி தான் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. சூரிய எப்படி இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்ல எந்த மாதிரி? ஒரு எமோஷனலான ஃபுல் மூவி எமோஷனலா இருக்கும், நல்லா தான். அந்த பாண்டிங்ல அப்படி நல்லா அந்த எமோஷன் சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அதான் நீ சொன்னல, சூரியதாஸ் அவரோட கதை தெளிவாக எழுதியிருக்காரு. ஸோ அந்த பாண்டிங் ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பார்க்கலாம். எமோஷன் சீன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அழுவ வர மாதிரி எமோஷன் சீன்ஸ் பத்தி சொல்ல முடியாது, வேற லெவலில் மாஸ். சொல்லப்போது சொல்ல வார்த்தை இல்லை அப்படி சொல்றது. அழகா காமிச்சிருக்காங்க அந்த படத்துல. கண்டிப்பா அந்த படம் சூப்பரா இருக்கு, எல்லாருமே போய் பார்க்கலாம் தியேட்டர். சூரியோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு? அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. எல்லாமே இந்த படம் கட்டா குஸ்தி ஒரு படம் வந்ததுல, அந்த படத்துல இந்த ஹீரோயினி தான் இதுல கூட பேரிங் பண்ணிருக்காங்க. எங்களோட பேரிங் அப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல அதாவது சூரியோட லைஃப்ல இந்த படம் ஒரு மைல்கல். ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா பார்க்கலாம். கொஞ்சம் சென்டிமெண்ட் நிறைய இருந்தாலும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூரிய எப்படி பண்ணிருக்கு? சூரி செம்மையா பண்ணிருக்காரு. அவரோட மொத்த எமோஷன் பாசம் எல்லாத்தையும் அவர் அந்த பையன் மேல கொட்டி வளர்த்திருக்காரு. ஓகே, நல்லாவா தான் இருக்கு. ஃபேமிலியா போய் பார்த்தா நல்லா இருக்கும் படம், சூப்பர். அந்த தாய் மாமனுக்கும் அக்கா பையனுக்கு உண்டான பாண்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அது நல்லா பாண்டிங்கா இருக்குண்ணா. இது சூரிய எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு? சூரி அவர் சூப்பரா பண்ணியிருக்கிறாரு, கரெக்டா நல்லா ஃபீலிங்கா பண்ணியிருக்கிறாங்க. சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, இந்த கட்டா குஸ்தி படத்துல நடிச்சாங்களா ஹீரோயினியா, அவங்க தான் இதுல பேரிங் பண்ணிருக்காங்க. எங்களோட பேரிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஓகேங்களா? ஓகே தான். ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஓகேவா? ஓகே தான். எல்லாம் படம் இப்போ இது கம்ப்ளீட் ஒரு தாய் மாமனுக்கும் இதுக்கு உண்டான ஒரு பாண்டிங் மாதிரி சொல்றீங்க. எமோஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும்? எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஒரு சென்டிமெண்ட் இருக்காங்க ஒரு தாய் மாமனுக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப குடும்பத்தோட சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த மாதிரி நல்லா அருமையா இருக்கு படம் எடுத்துக்காரு. அது சூரிய எழுதி அவரே படம் பண்ணியிருக்கும் போது படம் அருமையா இருக்குது. அவரோட எக்ஸலன்ஸ் அதிகமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி நல்லா அது கர்டன் படத்த மாதிரியே ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காருங்க சார், அருமையா பண்ணியிருக்காருங்க. எமோஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. எல்லாமே ஓகே. எமோஷன்ஸ்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா இடத்துக்கும் அந்த பையனை கூட்டிட்டு போறது, அவங்க லவ்வர் கிட்ட இன்ட்ரோ கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாமே செம்மையா பண்ணியிருக்காரு.
அந்த தாய்மாமன் அந்த அக்கா பையனுக்கு உண்டான பாண்டிங் எப்படி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஓகே, நல்ல ரிலேஷன் தான், நல்ல ரிலேஷன் படம் தான், நல்லா எடுத்துட்டாங்க. நம்ம கட்டா குஸ்தி படம் வந்ததுல அந்த படத்துல தான் ஹீரோயின் இருந்தாங்களா, அவங்க தான் இதுல ஹீரோயினா பண்றாங்க. அவங்களோட பெர்ஃபார்ம் எப்படி? அவங்களும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. நான் முன்ன கட்ட குஸ்திலையும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, இப்போ இதுலயும் நல்லா இருக்கு. சூரியோட பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்கு? பார்க்கலாம். அடுத்தடுத்து ஒரு நல்ல 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 படங்கள் கொடுத்துருக்கு. அவங்களும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்பவுமே நல்லா தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படி? நல்லா தான் இருக்கு. அவர் வந்து ஒரு ஒரு காமெடியா இருந்து இப்போ வந்து நடிகரா மெருகேறிட்டு அருமையா இருக்காருங்க, சூப்பரா இருக்காரு. அப்ப இந்த ஹீரோயினை பாத்தீங்கன்னா கட்டா குஸ்தி படத்துல நடிச்சாங்கல்ல ஒரு ஹீரோயின், அவங்க தான் வந்து ஹீரோயினா பண்றாங்க பேரிங். அவங்களோட பேரிங்லாம் நல்லா இருக்குங்களா? அருமையா இருக்குங்க, நல்லா அவங்களோட சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. படம் அருமையா இருக்கு, பார்க்கலாம், நல்லா பார்த்து நல்லா ரசிச்சு பார்க்கலாம். எமோஷன் சீன்ஸ் எல்லாம் எப்படி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா இருக்கு, எமோஷனும் நல்லா தான் இருக்கு. படத்துல ஏதோ ரொம்ப அழுகிற மாதிரி சீன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா தான் போகுது. நல்லா சென்டிமெண்டா படம் தான். ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணது பாத்தீங்கன்னா சூரி தான் பண்ணிருக்காரு. அண்ட் டைரக்டர் வந்து நம்ம விலங்கு சீரிஸ் எடுத்தாருல, அவரு தான் எவ்வளவு பண்ணிருக்காங்க. நான் வந்து முன்ன காமெடினா நடிச்சாரு, அப்ப இப்ப ஹீரோ பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லா பண்றாரு. நல்லா இருக்கு. அழுகாச்சி வர மாதிரி எமோஷனல் சீன் ஏதாவது இருக்கா? அந்த எமோஷன்ஸ் நிறைய இருக்காது. அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து குழந்தை வளர்க்குற வரைக்கும் அந்த குழந்தைக்காக அவர் என்னென்ன பண்றாருன்றத சீன் பை சீனா வந்து அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலா பண்ணியிருக்காரு. சூரியோட பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி? அதான் சொல்லியிருக்கேன், சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு. அவருடைய லைஃப்ல இந்த படம் ஒரு மைல்கல். ஒரு ஃபேமிலியா போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி போகுது ஸ்டோரி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒரு ஃபேமிலியா போய் பார்க்கலாம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது சர்ப்ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? நார்மலா ஃபேமிலி மூவில என்ன இருக்கோ அதுதான் இருக்கு. சூரிக்கு அவங்களுக்கு உண்டான பேரிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படி இருக்கு படம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி நார்மலா இருக்கும், அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்டோரி எப்படி ரொம்ப அழுகுற மாதிரி ரொம்ப அழுவச்சு வர மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கு? அது வந்து நார்மலா ஃபீலிங்கா இருக்கும், அழுவாச்சு வர மாதிரி சீன்ஸ் அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் நார்மலா கரெக்டா இருக்கும். ஒர்த்துங்களா இல்ல ஓகேங்க? ஒர்த்து தான், ஓகே தான். அவரே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பண்ணும்போது ஒர்த்து தான், ஓகே தான். இப்போ இந்த ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இது வந்து கிராமத்துக்கு அது பெஸ்ட் தான் இருக்குது. இதனால சிட்டில இருக்கிறவங்களோட கனெக்ட் ஆகுதா? ஓகே, கனெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படின்னா போகுது ஸ்டோரி? ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அதாவது குழந்தை பிறந்த போது இல்லை, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் சூப்பரா நல்லா அந்த எமோஷனல் சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா போகுது. பார்க்குறவங்களும் கண் கலங்கி தான் வெளியே வராங்க. இந்த டேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா விலங்குப்பட சீரிஸ் எடுத்தால அந்த டேரக்டர் தான். இந்த படத்துல ஏதாவது சொதப்பிட்டாரு இல்லை ஓகே நல்லா பண்ணிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. அப்படி அது சொதப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ஃபேமிலியோட ஆடியன்ஸை கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, செகண்ட் ஹாஃப் எந்த மாதிரி போகுது? ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் இருக்கு. ட்ரைலர் பார்த்த வரைக்குமே இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி இருக்குது. ஓகே, எப்படி நல்லா அந்த எமோஷன்ஸ் மற்ற அந்த பாண்டிங் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. படத்தை வந்து நல்லா விறுவிறுப்பா நல்லா பாக்குற மாதிரி போயிட்டு இருக்கு. இது ஓவராலா படம் எப்படி வருதுங்களா இல்ல ஆவரேஜ்? ஒரு 10க்கு 8 தரலாம், அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. 5க்கு எத்தனை கொடுக்கும் ரேட்டிங்? 5க்கு ஒரு 4 தரலாம்ண்ணா. ஓவராலா படம் எப்படி வருதுங்களா ஆவரேஜ்? ஒர்த்து தான். எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 98, 100க்கு 98. ஓவராலா படம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வருத்தா? நல்லாவே இருக்கு, நல்லா ஓடும், நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? எவ்வளோ ரேட்டிங்னா 10 out of 7 கொடுக்கலாம். படம் தான் அருமையா இருக்கு சார், படம் சூப்பர் படம். இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 4 out of 5 சார். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த படம்? சூப்பர்.